பெஞ்சல் புயல் காரணமாக சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 2 தினங்களாக தொடர்மழை மற்றும் காற்று வீசியது. இதனால் சின்ன கல்வராயன் மலை, கருமந்துறை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பல்வேறு இடங்களில் 22 ஓட்டு வீடுகள் இடிந்து சேதமானது. இன்று வருவாய்த்துறையினர் ஆய்வு செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பாப்பநாயக்கன்பட்டி கரியகோவில் அணையில் நேற்று காலை 37 அடி தண்ணீர் இருந்தது. நேற்று ஒரு நாள் பெய்த பெஞ்சல் புயல் காரணமாக அணையின் நீர்மட்டம் 13 அடி உயர்ந்து 50 அடியை தாண்டியது. இதனை அடுத்து இன்று அதிகாலையில் இருந்து 179 கன அடி தண்ணீர் அணையிலிருந்து திறந்து விடப்பட்டுள்ளது. இதனால் வசிஷ்ட நதியில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்துள்ளது. ஓமலூர் அருகே உள்ள தாதியம்பட்டி பகுதியில் சரபங்காற்றின் குறுக்கே தரை பாலம் உள்ளது. இந்த பாலத்தின் வழியே 100க்கும் மேற்பட்ட கிராமத்திற்கு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இன்று சரபங்காற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக தரைப்பாலத்தை மூடியவாறு தண்ணீர் சென்றது. இதனால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதால் பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் இயக்க தடை செய்யப்பட்டுள்ளது. பள்ளப்பட்டி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட காட்டுவளவு மார்க்கப்பந்து சாலையில் புதிதாக மதுக்கடை திறப்பதற்கு அதிகாரிகள் இடம் தேர்வு செய்துள்ளனர். இந்த பகுதியில் குடியிருப்புகள் அதிகம் உள்ளதால் டாஸ்மாக் கடையை அனுமதிக்க கூடாது என கோவிந்த கவுண்டர் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் மற்றும் சரவணகுமார் அருணாச்சலம் உள்ளிட்டோர் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். சேலம் மாநகர காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் கல்லூரி பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இன்று கல்வி நிதி உதவி வழங்கப்பட்டது. காமராஜர் கல்வி அறக்கட்டளை சார்பில் மாவட்ட தலைவர் பாஸ்கர் மாணவ மாணவிகளுக்கு காசோலை வழங்கினார். மொத்தம் 2 லட்சம் மதிப்பில் காசோலை வழங்கப்பட்டது. புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் அதிக அளவிலான சேதம் ஏற்பட்டுள்ளது. வெள்ள சேத மீட்பு பணிக்காக சேலம் மாவட்டத்திலிருந்து பேரூராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் இன்று பேருந்து மூலம் விழுப்புரத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு எய்ட்ஸ் தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி இன்று ஆட்சியரகத்தில் தொடங்கி வைத்தார். சேலம் சன்னியாசி குண்டு பகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி பூபதி அப்பகுதி மக்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தார். தாங்கள் பயன்படுத்தி வந்த விலை நிலத்தை திமுக நிர்வாகி ஒருவர் வாங்கி தடுப்புச்சுவர் எழுப்பி வழித்தடம் இல்லாமல் செயல்படுகிறார் என வாயில் கருப்புதுணி கட்டி கலெக்டர் அலுவலக வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். எடப்பாடி அருகே உள்ள இருப்பாளி பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தனர். இருப்பாளி பகுதியில் 7277 என்ற எண் கொண்ட டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது. இந்த கடைக்கு அருகில் கோவில், பள்ளி, மருத்துவமனை ஆகியவை உள்ளதால் மதுபான கடையை அகற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பொதுமக்களை திரட்டி போராடுவோம் என்று எச்சரித்துள்ளனர். ஊருக்கு போயிட்டு வரலான்னு வந்து வண்டி எடுங்க, நாங்கள் எப்படி இதில் போகிறதுன்னு கேட்டதுக்கு எதுக்கு வண்டி கடை வச்சிங்க, கடை எடுங்க, நீங்கள் தடம் இல்லாததுக்கோசரம் இப்போ நான் வந்து வண்டி எடுக்கிட்டா நான் அப்படி தான் குடிச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருப்பேன், நான் தடம் விட மாட்டேன் இல்லையா, கடை எடு, நீ வீட்டுக்கு போகிறதுக்கு வழி இல்லைன்னான்னு குடிச்சுக்கிட்டு போயதில் அடிக்கிறதுக்கு வர அப்படிங்க. மறுபடியும் 10 மணிக்கு வீடு தேடி வராங்க 10 பசங்க சேர்ந்துக்கிட்டு. அதுக்கு தான் நாங்கள் வந்து அதை எடுக்கணும்னு நாங்கள் சொல்கிறோங்க. அதை எடுத்து ஆகணுங்க எங்களால். பெஞ்சல் புயல் காரணமாக சேலம் மாவட்டத்தில் நாளை பள்ளிகளுக்கு மீண்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தின் அனைத்து ஏரிகளும் குளங்களும் நிரம்பியது. தாழ்வான பகுதிகளில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. மொத்தத்தில் பெஞ்சல் புயல் சேலத்தை புரட்டி போட்டு உள்ளது. நெற்பயிர்கள் மூழ்கியுள்ளது. விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர்.